ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் பாட் ரெசிபி. கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பருப்பு சாதம் தான். சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சீரகம், வீட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா தக்காளி, வரமிளகா, கருவேப்பிலை, தேங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நான் பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு தோலோடு இருக்க துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போது குக்கரில் ஒரு 2-3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு சாதத்துக்கு. தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சீரகம், அப்புறம் வரமிளகா, அண்ட் தென் கருவேப்பிலை. வரமிளகா நான் 2 தான் எடுத்திருக்கேன், ஏன்னா நம்ம மிளகாத்தூளும் ஆட் பண்ணுவோம். அதனால் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா தேங்காய் ஆட் பண்ணியாச்சு. தேங்காய் ரொம்ப கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகணுன்ட்டுலாம் இல்லை, லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். அந்த ஃப்ளேவர் மட்டும் நம்மளுக்கு கிடச்சா போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், வீட்டு மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு எல்லாத்தையும் இப்போது கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அரிசி பருப்பை, தண்ணியோடு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி அளவாக கரெக்டாக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றி வச்சுருந்தேன். இப்போ நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுருங்க. இப்போ நம்மளோட பருப்பு சாதம் நல்லா உதிராக ரெடி ஆயிடுச்சு.